ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிப் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஃபார்ச்சூன் டெல்லர் ஒய்ஃபோட செகண்ட் படத்தை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு தான் காட்டுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோட முகத்தை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஏன்னா ஆஃபீஸ்ல யாருக்கும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது வெக்டருக்கும் சிஸ்டருக்கும் அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கும் இதெல்லாம் கேட்குது. உடனே வந்து சரி செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கூட அவங்க அம்மா வரேன்னு சொல்லும்போது சரி வாங்கம்மா எல்லாம் ஒண்ணா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆஃபீஸில் சீரியஸாக நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃபைல் கார்டு டாக்குமெண்ட் கார்டு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ அவங்க தலையை தட்டி எல்லாரும் போங்க, நாங்க வந்து முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கோம்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போறா. சரி உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்க்கும்போது அங்க வந்து இரண்டா இன்னொருத்தவங்களும் ஒண்ணா இருக்கா. அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. நான் எதுவுமே பண்ணல, அவன் தான் ஃபோர்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பையன் மேல பழைய போட்டுறா. சரி ஓகே, இது நடந்ததை விட்டுருவோம், அந்த ஃபைலை ஏன் திருடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அது தப்பிச்சிடுறா. உடனே ஹீரோ வந்து உன்கிட்ட பேச விருப்பம் இல்லை, ஒழுங்கு மாதிரி இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். ஏன்னா அவளை சும்மா ஓட்ட ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லும்போது அவளை போவிட்டாதான் அவனுக்கு மேலே யார் இருக்காங்கன்னு தெரியும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் வந்து ஹீரோ தள்ளி விட்டு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணனா அப்படின்னு கேட்கும்போது என்ன என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயப்படுறான். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்ல, என் பேக்கேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறியா, அதான்ப்பா டிவோர்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஓ இதுதான் நீ சொன்னியா, நான் வேற ஏதோ நினச்சி பயந்துட்டேன், அந்த டிவோர்ஸ் பேப்பர் தூக்கி போட்டு இதெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதுதான் மனசு நினச்சிக்கிறான், இவங்க டிவோர்ஸ் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு போயிடும், இவரை வச்சு தான் ரியல் கல்பிட்டி யாரும் கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் கம்பெனியும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அடுத்த சீன்ல ஏன் நடக்கிற இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் தங்கச்சி தம்பி சொல்லிட்டு எல்லாரும் போறதான் காட்டுறாங்க. ஏன்டா வந்து ஹீரோ அப்ரோச் பண்ணும்போது ஹீரோ மூஞ்சி அடிச்ச மாதிரி அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிடறா. அதுக்கப்புறம் பாட்டில ஹீரோயின் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தள்ளி விடான்னு சொல்லி ஏன்னா பின்னாடி வரா. தள்ளி விடும் போது ஹீரோயின் டக்குன்னு எஸ் ஆயிடுறா. ஏற்கனவே அவன் தள்ளி விடுவான்னு அவனுக்கு தெரியும்ல, அதை வச்சு அவன் தப்பிச்சிருப்பா. ஆனா ஹீரோயின் தான் விழுதான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். ஹீரோயின் எங்க போகணும்னு சொல்லிட்டு அங்க தத்தளிச்சிட்டு இருக்கும்போது எங்க ஹீரோயின் பார்த்துட்டு நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், நீ ஏன்பா தேவையில்லாம போச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு கரைக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் நீ நல்லா இருக்கில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஏன் தேவையில்லாம குதிச்சு அப்படின்னு கேட்கும்போது நீ ஏதோ உனக்கு ஆபத்து ஏற்போன்னு நினைச்சேன், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் யோசிக்கிறா, இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானே, எப்பவுமே ஏன்னா இப்படிதான் சுத்திட்டு இருப்பான், இப்போ என்ன புதுசா நம்ம மேலாம் அக்கா படுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோக்கும் கேட்குது. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஹீரோ பார்க்கும்போது தப்பு தப்பா என்ன வருது, ஏன்னா ஹீரோ வந்து நனைஞ்ச மாதிரி இருப்பான் இல்லையா, அதனால ஹீரோனுக்கு வந்து கொஞ்சம் பேட் திங்ஸ் தான் வர மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் டச் பண்ணி பார்த்துருக்கும்போது ஒன்னே ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி தங்கச்சிட்ட கொடுத்துட்டு இவளை ஒழுங்கா பார்த்துக்கோ, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஜெசிகாவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கதான் காட்டுறாங்க. அந்த மாதிரி சமயத்துல முன்னாடி ரெண்டு கப்புள்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜெசிகா சீ இவங்க வெக்கமே இல்லை, எப்படிதான் இப்படிலாம் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நல்லா பாருமா அது உன் பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. உடனே அங்கே பார்த்துட்டு டே இங்கே என்னடா பண்ற, நீ ஒரு ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன குஜரா இருக்கு அப்படிங்கும்போது நான் ஒன்றுமே பண்ண, நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவள் கடுப்பாய் கண்ணத்திலே பலார்னு ஒன்று போட்டு பாடி கடை பிடிச்சி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் ஏன்னா ஒருத்தர் க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன்கிட்ட சொல்றா இது மாதிரி ஹீரோ எப்படியா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் வெளில இருக்க ஹீரோவும் கேட்குது. அடுத்த சீன்ல ஹீரோ கத்தி குத்தோட வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் வந்து ஷாக் ஆகி நிக்கிறா. அப்போ வந்து மேலேருந்து கீழே விட பார்க்கும்போது ஹீரோனை எப்படியோ பவர் வச்சு காப்பாத்திடுறா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஹீரோவை சேர்க்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ஹீரோ கண்ணு முடிச்சும் போது ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, எப்படியா இருந்தாலும் இறைனா அவன் மேல அவருக்கு பாசம் இருக்கும், அவன் என்னதான் இருந்தாலும் அவன் தானே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கும்போது நான்லாம் ஒன்றும் அப்படி நினைக்கல, முன்னாடியே அவன் லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கா, ஆனால் அதுக்கும் இதுக்கும் கணக்கு சரியா போச்சு, அவளை பற்றி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அவளுக்கு மேலே யார் இருக்கா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஏன்னா வந்து ஒன்றும் தெரியாமல் வந்துட்டு ஐயோ ஹீரோ உனக்கு என்ன ஆச்சு, என்ன இப்படி அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்குறா. எப்படி ஃபேக்காக நடிக்கிறா பாரா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வெக்டர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று இருந்தனால இறனை கடுப்பாகி வெளில வந்துடா. வெளில வந்தோடனே ஒருத்தர் ஃபோன் பண்ணி நம்மளை பற்றி சந்தேகம் வந்துச்சு, நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரதான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தா ஒரே ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்து ஹீரோட அப்பா போட்டு தர மாதிரியே சாட்டையாக அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னவா பண்ற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ தள்ளி விட்டு ஹீரோயின் வாமா மருமகளே வந்துட்டியா, உனக்கு கூட அடிபட்டிருக்குமேம்மா, இந்த பார்த்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாங்க தாங்க தாங்குறாங்க. நான் இருக்கிறதே மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோ டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரூமை தட்டி நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கும்போது நீ எதுக்கு வர, நீலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதவு சாத்த பார்க்கும்போது இந்த கார்டு
உனக்கு நிறைய பணம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சார். அப்ப நீங்க உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காச பார்த்தோன்னே மயங்கிடுறா. உள்ள வந்து பேசிட்டே இருக்கும்போது, ஹீரோ வந்து ஸ்லிப் ஆயி ஹீரோ மேல விழுந்துர்றா. அந்த விழுந்த அதிர்ச்சியில 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் வந்துருது. திரும்பி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலான்னு போகும்போது, அந்த சமயம் தங்கச்சிக்காரி வந்து, "இது மாரி வெட்டுருக்கு ஆபத்து. எப்படியாவது காப்பாத்துங்க." கேர்ள் ஃப்ரெண்ட் தெரிஞ்சா அண்ணன் போனான் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் அந்த இடத்துக்கு வேகமா போறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அடிச்ச பையன் வந்து எல்லா பொருளையும் ஆட்டைய போட்டுட்டு, இவன கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல கரெக்ட்டா போன ஹீரோயின் வந்து அவள அட்டாக் பண்ணி அந்த பையன காப்பாத்துறா. சரி ஓகே கிளம்பலான்னு பார்க்கும்போது, திரும்பி அந்த பையன் வந்து ஹீரோயின அட்டாக் பண்றான். ஹீரோ தடுத்து கத்தி குடுத்து வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த குத்துன கத்தி குத்துக்கு ஹீரோ மருந்து போடுறத காட்டுறாங்க. ஒண்ணு ஹீரோ, ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த சமயத்துல சிவபூஜை கரடி பூந்த மாரி ஹீரோட அப்பா உள்ள போறாரு. அந்த அப்பாக்கார ஹீரோயின் பார்த்து, "உன்னால தான் என் குடும்பம் அழிஞ்சிச்சு. உன்னால தான் இப்படி கெட்டதெல்லாம் நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ தடுத்து, "இந்த மாரி சொல்லாதீங்க. அவன் என் ஒய்ஃபு. கொஞ்சம் ரெஸ்பெக்ட் குடுங்க" அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் அம்மாக்காரி வரா. "எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லி அடிச்சு தொரத்தி விட்டுறா. அடுத்த சீன் இந்த அப்பாக்காரோட கேஷியர்ன்னு ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கேஷியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாக்காரனோட இல்லீகல் சைடா இருப்பான். அதான் தப்பான முறையில பெத்த சைடுன்னு சொல்லுவாங்கல்ல. "உண்மையா நீ என் பையன் தானப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன் அப்படி கேட்குறான்னா, ஹீரோயின் சொல்லியிருப்பா, "அவன் உன்ன ஏமாத்துறாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் ஞாபகம் வந்து, "உண்மையா நீ என் பையன் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறான். அவன் எதுவுமே பதில் சொல்லாம, கேசிய வந்து "சைன் பண்ணுங்க. அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் ஹீரோயின்லாம் அந்த ரூம்குள்ள வர மாரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல கேசிய வந்து அப்பாக்கு அட்டாக் பண்ணிட்டு அவன் தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அப்பாக்கு அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மாரி காட்டுறாங்க. எல்லாரும் ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. "உன்னால தான் எங்க அப்பாவ காப்பாத்த முடிஞ்சுச்சு." அது மட்டும் இல்லாம ஹீரோட அம்மாவும் தேங்க்ஸ் சொல்றாங்க. "நல்ல வேளை என் புருஷன் உயிர காப்பாத்துன" அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்த சீன்லயே அம்மாவும் ஜெசிகாவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது, அங்க எரனா வந்து அவங்க ரவுண்ட் அப் பண்ண மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது, அவங்களும் ரவுண்ட் அப் பண்ணி எரனா பேசுறா. "இந்த மாரி உங்க அம்மாவும் ஜெசிகாவும் நான் கடத்திட்டேன். இங்கே பாரு ஒரு ஃபோன் வரும்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபோன் எடுத்து நான் கேசி தான் அதில பேசினான். "இந்த மாரி உங்க அம்மா, தங்கச்சி, தம்பின்னு சொல்லி எல்லாரையும் நான் கடத்தி வச்சிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா சொல்ற இடத்துக்கு வா" அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போயிர்றான். ஹீரோயின் வந்து இரண கிட்ட மாட்டிக்கிற மாரி காட்டுறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம், ஹீரோ அட்டாக் பண்ணி அவன ஏதாவது பண்ணலான்னு பார்க்கும்போது, அந்த சமயத்துல கரெக்ட்டா வந்த ஹீரோயின் வந்து எலனாவ வச்சு பிளாக்மெயில் பண்றா. "ஒழுங்கு மரியாதையா ஹீரோ விட்டுரு, இல்லன்னா எலனாவ ஏதாவது பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப கேசி சொல்றான், "அவள என்ன வேணா பண்ணிக்க. எனக்கு வந்து இந்த வீட்டோட ஷேரு, என் பணம் தான் முக்கியம். அவ என்ன ஆனா எனக்கு என்ன" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொலை பண்ண பார்க்கும்போது, "நீ இப்படி ஒரு துரோகியா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு" சொல்லி எலனா சொல்றா. அப்போ வந்து கேசிய வந்து ஹீரோ தள்ளி விட்டுறான். மேலேருந்து கீழ தள்ளி விட்டதுனால, ஹீரோயின் வந்து அவ பர்ஸ வச்சு எப்படியோ ஹீரோ காப்பாத்திறான். காப்பாத்தி ஃப்ளைங்லயே பறந்துட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கிஸ் குடுத்துடுறான். அப்படியே கீழ அழகா லேண்ட் ஆயிடுறாங்க. ஹீரோ வரும்போது போலீஸ்காரனுக்கு இன்ஃபார்ம் பண்றதுனால, மேல போலீஸ்காரர் வந்து கேஸே எலனான்னு சொல்லிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இங்க கீழ ஹீரோ, ஹீரோயினும் சேர்ந்த மாரி காட்டுறாங்க. ஒரு ஹாப்பி எண்டோட கதை முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.